ஸோ ஈமானை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொல்லக்கூடிய ஒரு மாடர்ன் வழிகட்ட சித்தாந்தம் தான் இந்த கம்ஃபர்ட்டிசம் சொல்லலாங்க. அதாவது நான் எதுவும் சிரமப்பட மாட்டேன், தியாகம்லாம் செய்ய மாட்டேன், பொறுப்புகள் எல்லாவற்றையும் தவிர்த்து விட்டு சௌகரியமாக வாழ்வேன், ரொம்ப எனக்கு வந்து ஈஸியாக கம்ஃபர்ட்டாக இருக்கணும், அதுதான் என்னுடைய வாழ்க்கையுடைய உயர்ந்த இலக்கு என்று சொல்வது. கம்ஃபர்ட் இஸ் சக்ஸஸ் என்ற மனநிலை. இவங்க வந்து தியாகம் செய்கிறதுலாம் வேஸ்ட்டு, பொறுமையோடு இருப்பதெல்லாம் தேவையில்லாதது, முயற்சி செய்வதெல்லாம் தேவை கிடையாது என்று மைண்ட் செட்டில் அவங்க இருப்பாங்க. ஸோ இவங்க எப்படிப்பட்டவங்கன்னா எப்போவுமே சுகமாக இருக்கிறது, வசதியாக இருக்கிறது, ஆறுதலாக இருக்கிறது, சௌகரியமாக இருக்கிறது, இதை மட்டும்தான் வந்து தேடிக்கொண்டே இருப்பாங்க. அவருடைய மனப்போக்கு அப்படி தான் இருக்கும். ஸோ கம்ஃபர்ட்டிசம் எப்படியெல்லாம் இன்றைக்கி பரப்பப்படுதுன்னா தொழில்நுட்பம் டெக்னாலஜி மூலியமாக பரப்பப்படுதுங்க. ஒரே கிளிக்கில் எல்லாமே வந்துடணும், உடனடி சேவை, வெயிட் பண்ணுறது கூட ஒரு பெரிய பாரம் போல் காட்டப்பட்டுச்சு. சின்ன சின்ன விஷயத்துக்கும் விளம்பரங்கள் பொழுதுபோக்கு மூலியமாக ஆடம்பரம் தான் சந்தோஷம், சிரமம்லாம் வந்து தேவையில்லாத விஷயம், அதெல்லாம் வந்து தோல்வியாளர்களுடைய விஷயம் என்று காட்டப்படுது. பெற்றோர்களும் இதுக்கேற்ற மாதிரி குழந்தைகள் சிரமம் அனுபவிக்கக்கூடாதுன்னு எல்லாத்தையும் வாங்கி போட்டுடுறாங்க. அதனால் அந்த பிள்ளைகள் ஒரு தியாகம் கூட செய்யாத பிள்ளைகளாக மாறுகிறது ஃப்யூச்சரில். சின்ன சின்ன விஷயத்துக்கும் அவங்களுக்கு எதுவும் கஷ்டமாக இருக்கக்கூடாது. இதனால் அவங்களுடைய லைஃப் தான் ஸ்பாயில் ஆகுது, ஒரு எல்லைக்கு மீறி அந்த கம்ஃபர்ட்டிசம் போகும்போது. மேலும் வந்து எப்போ நான் இபாதத் செய்யணுன்னா எனக்கு வந்து எல்லாம் லேசாக இருக்கணும், அப்போ தான் செய்வேன், சிரமம்லாம் இருந்தால் நான் இபாதத் செய்ய மாட்டேன், சுன்னாக்களை பின்பற்ற மாட்டேன் என்று அந்த பிள்ளை வளரும் இல்லைங்களா. நம்ம ஒன்று தெரிஞ்சுக்கொள்ளணுங்க, சொர்க்கம் வந்து சோதனை இல்லாமல் கிடைக்காது. நீங்கள் சோதனை இல்லாமல் அப்படியே சொர்க்கத்துக்கு ஈஸியாக போயிடலான்னு பார்க்குறீங்களா என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கேட்குறான். சூரத்துல் பக்ராவுடைய 214வது ஆயத்தை நம்ம பார்க்கலாம். ஸோ சிரமம் இல்லாத ஒரு வாழ்க்கை வந்து சொர்க்கத்துக்கு இட்டு செல்லக்கூடிய ஒரு வாழ்க்கை அல்ல. பல சிரமங்களை பெற்றிருக்கிறார்கள் நபிகளார்கள், சஹாபாக்கள் எல்லாருமே. வாழ்க்கையே ஒரு சோதனை தான் என்று சொல்லலாம். இந்த வாழ்க்கையையும் மரணத்தையும் உங்களை சோதிப்பதற்காக அல்லாஹ் உருவாக்கியிருக்கான்னு சொல்கிறான் சூரத்துல் முல்குடைய 2வது ஆயத்து. ஸோ இந்த உலகம் வந்து நம்மளுக்கு கம்ஃபர்ட் ஜோன் கிடையாதுங்க. முக்கியமாக முஸ்லீம்களுக்கு இது ஒரு கம்ஃபர்ட் ஜோனே கிடையாது. இது ஒரு டெஸ்ட் ஜோன், அதாவது நம்மளை சோதிப்பதற்காக இருக்கக்கூடிய ஒரு பிளாட்ஃபார்ம் என்று சொல்லலாம். மேலும் வந்து சபுரில் அவருக்கு விருப்பமே இருக்காது இந்த கம்ஃபர்ட்டிசம் மைண்ட் செட்டில் இருக்கிறவங்க. ஆனால் நிச்சயமாக சபுராளிகளுடன் அல்லாஹ் இருக்கிறான்னு சொல்கிறான் 2வது அத்தியாயத்தில் 153வது வசனத்தில். ஸோ பொறுமையை மறுக்கக்கூடிய ஒரு வழிகட்ட இந்த மைண்ட் செட் தான் இந்த கம்ஃபர்ட்டிசம் என்பது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், சிரமத்துக்கு பிறகே என்ன செய்யும், இலகு உங்களுக்கு கிடைக்கும் என்று. சிரமத்துடன் இலகு உள்ளது என்று சொல்கிறான். ஸோ இஸ்லாம் வந்து சிரமம் அது உடனே இலகுவாயிடும் என்று சொல்கிறான். ஆனால் இந்த கம்ஃபர்ட்டிசம் மைண்ட் செட்டில் இருக்கிறவங்க சிரமமே வேண்டாம் என்று சொல்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில் பார்க்கலாம், பசியால் அவங்க கஷ்டப்பட்டாங்க, ஹிஜ்ரத் செஞ்சாங்க, நிறைய காயங்கள் கஷ்டங்கள் பட்டாங்க, கால் வீங்கும் வரை அவங்க இரவு தொழுதாங்க. எவ்வளோ சிரமமான நிலையிலும் இபாதத்தை விடலை, கால் வீங்கும் வரை அவர் தொழுதார்கள். ஸோ நவீன காலத்தில் பார்க்கலாம் இல்லைங்களா, ஏசி இருந்தால் தான் அந்த பள்ளிவாசல் போவேன்னு சொல்லக்கூடியவங்க இருக்கிறாங்க. அது சுன்னத்தை பின்பற்றி தொழுவாத பள்ளியாக இருந்தாலும் அவங்க ஏசி இருக்கக்கூடிய பள்ளியை தான் தேர்ந்தெடுக்கிறாங்க. ஸோ அல்லாஹ் வந்து நல்ல செழிப்பாக வச்சுருக்கும்போது நல்லா தொழக்கூடியவங்களாக இபாதத் செய்யக்கூடியவங்களாக இருப்பாங்க. அல்லாஹ் கொஞ்சம் அவங்கள சோதிக்க பொருளாதாரத்தை கொஞ்சம் நெருக்கடி ஆக்கிட்டாங்கன்னா உடனே முதல்ல தொழுகையை விடக்கூடிய நபர்கள் யாராக இருப்பாங்க, இந்த கம்ஃபர்ட்டிசம் மைண்ட் செட்டில் இருக்கிறவங்க தாங்க. ஸோ சொர்க்கம் வந்து சிரமங்களால் சூழப்பட்டுள்ளது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க, சஹீஹ் முஸ்லீமில் வரக்கூடிய ஹதீஸ். ஸோ இந்த கம்ஃபர்ட்டிசம் என்பது சுன்னாவுக்கு எதிரான ஒரு விஷயம் என்றே சொல்லலாம். ஸோ நவீன உலகத்தில் வந்து பார்க்கலாம், இப்போ இருக்கக்கூடிய இளைஞர்கள் இல்லைங்களா, முக்கியமாக ஆல்ஃபா கிட்ஸு, பீட்டா கிட்ஸு, எல்லா கிட்ஸும் 90s கிட்ஸ் எல்லாமே சின்ன சலிப்பை கூட அவங்களால தாங்கிக் கொள்ள முடியல, சின்ன சிரமங்களை கூட அவங்களால தாங்கிக்க முடியல. உடனே கோவப்படக்கூடியவங்களாக இருக்கிறாங்க, உடனே பொறுப்புகளை தட்டி கழிக்கக்கூடியவங்களாக இருக்கிறாங்க, உடனே பிறருக்கு மறுப்பு கொடுக்கக்கூடியவர்களாக இருக்காங்க. ஒரு கட்டுப்பாடு இல்லாமல், சகிப்புத்தன்மை இல்லாமல், ஒழுக்க கட்டுப்பாடு இல்லாமல் இருக்கிறாங்க. பெரும்பாலும் இவங்க வந்து சுன்னத்தான நோன்புகள் பிடிக்க முடியாது, தஹஜ்ஜுத் தொழுகையை தொழ முடியாது, ஹிஜாபு கூட சிரமம் என்று இவங்களால் சொல்லப்படும். ஸோ பிள்ளைகளுக்கு சிரமங்களை காட்டி நாம் வளர்க்க வேணும், அப்போ தான் அவங்க எதிர்காலத்துக்கு தயாராகும், ஆகிரத்தை மையமாக கொண்டு அவங்களுடைய வாழ்க்கையை வாழ்வாங்க. எந்த சிரமங்களும் படவில்லை என்றால் இந்த குர்ஆன் நம்ம கைக்கு வந்திருக்காது, இந்த மார்க்கம் நம்ம கைக்கு வந்து சேர்ந்திருக்காது. ஏன் நம்ம பெற்றோர்கள் சிரமப்படவில்லை என்றால் நம்மளுக்கு வசதியான ஒரு நல்ல வாழ்க்கையை நம்மளால் பெற்றுக்கொள்ள இருக்க முடியாது. துன்யாவை வழிபடக்கூடிய ஒரு சித்தாந்தம் என்றால் இந்த கம்ஃபர்ட்டிசமை சொல்லலாங்க. நம்ம பொறுமையை மேற்கொண்டு சொர்க்கத்தை நம்ம இலக்குவாக வைத்து வாழ வேண்டும். ஸோ இந்த கம்ஃபர்ட்டிசம் மைண்ட் செட்டை வந்து தகர்க்கக்கூடிய ஒரு சூறாண்டா சூரத்துல் அன்கபூத் சொல்லலாம். சூரத்துல் அன்கபூத்தில் ஹசிபன் நாசு ஐ யுத்ரகு ஐ யகூல் ஆமன்னா வஹும் லா யுஃப்தனூன் என்று அல்லாஹ் சொல்கிறான். நாங்கள் ஈமான் கொண்டோம் என்று சொன்னதுனாலேயே சோதிக்கப்படாமல் விடப்படுவோம் என்று நினைக்கிறாங்களா அவங்க?
2வது ஆயத்தில் நம்ம பார்க்கலாம். வலக்கத் ஃபதன்ன லதீன மின் கப்லிஹிம் என்று அல்லாஹ் சொல்கிறான். அவர்களுக்கு முன்னிருந்தவங்களையும் நம்ம சோதித்தோம் என்று சொல்கிறான். ஸோ வந்து கஷ்டங்கள் வருவது வந்து அப்நாமல் கிடையாதுங்க. அது சுன்னத்துல்லா, அல்லாஹ்வுடைய சுன்னத் வழிமுறை. 3வது ஆயத்தில் நம்ம பார்க்கலாம். மசலுல் லதீன இத்தஹது மின் தூனி இல்லாஹி அவுலியா க மசலில் அன்கபூத் என்று அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹ்வை தவிர மற்றவர்களை நம்பக்கூடியவர்கள் சிலந்தி வலை மீது நம்பிக்கை வைத்தவர்களை போன்றவர்கள் என்று சொல்கிறான். ஸோ இந்த கம்ஃபர்ட் சிஸ்டம்ஸ் எல்லாமே ஒரு ஸ்பைடர் வெப்பு போல் ரொம்ப பலவீனமான ஒரு பாதுகாப்பு இது. 41வது ஆயத்தில் நம்ம பார்க்கலாம். மேலும் ஆகிரத்தை மையமாக கொண்டு நம்ம வாழ வேண்டும். அதுதான் உண்மை. இன்ன தாரலா ஆகிரத்த லஹியல் ஹயவான் என்று அல்லாஹ் சொல்கிறான். உண்மையான வாழ்க்கை என்பது ஆகிரத்துடைய வாழ்க்கை என்று. ஸோ அதை நம்ம கோலாக வைக்கும்போது இந்த சிரமங்களை விட்டு நம்ம சகித்து கொள்ள பழகி கொள்ள வேண்டும். மேலும் சூரத்துல் பக்ராவுடைய 2வது ஆயத்து, சூரத்துல் முல்குடைய 67வது, சூரத்துல் ஷர்ஹுடைய 94வது, சூரத்துல் ஹதீதுடைய 57வது, இந்த எல்லா ஆயத்துகளும் இந்த கம்ஃபர்டிசத்தை மிக தீவிரமாக மறுக்கக்கூடிய ஒரு சூரா என்று சொல்லலாம். ஸோ ஈமான் சோதனை இல்லாமல் இருந்தால் அது ஒரு ஈமானே அல்லங்க, அது ஒரு இல்யூஷன் தான். ஸோ அல்லாஹ்வுக்காக தியாகம் செய்கிற மனப்பான்மை நமக்கு வர வேண்டும் என்றால் இந்த கம்ஃபர்டிசம் மைண்ட் செட்லேருந்து நம்ம வெளிவர வேண்டும்.